பக்ரைனில் நடைபெற்ற ஆசிய இளையோர் கபடி போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த 2 பேர் தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா, ஒருவர் ஆண்கள் பிரிவில் அபினேஷ் அப்படிங்கிற ஒருத்தர் தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காரு. மற்றும் நம்ம சென்னை அடுத்த கண்ணகி நகரில் உள்ள கண்ணகி நகர் கார்த்திகா அவங்க தங்கப்பதக்கம் வெற்றி பெற்றிருக்காங்க. அதற்கு முதல்ல நம்மளுடைய பாராட்டுக்களை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைக்கு பார்த்திங்கன்னா, தமிழக அரசு சார்பில் 25 லட்சம் பரிசு தொகையை அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான வேலைவாய்ப்பு மற்றும் அவங்களுக்குள்ள வீடெல்லாம் வழங்குவதாக உறுதியளிச்சிருக்காங்க. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 1 லட்ச ரூபாய் கொடுத்தா சொல்லப்படுகிறது. எழுச்சி தமிழர் தொல் திருமா அவர்கள் 50,000 ரூபாய் தலா 2 பேருக்குமே கொடுத்துருக்காங்க. எல்லாமே நம்ம வரவேற்கத்தக்கது. அது மட்டும் இல்லை, அனைத்து கட்சி தலைவர்களுமே இந்த வீரர் வீராங்கனையை வாழ்த்திக்கிட்டு வராங்க. இந்த மாதிரி விளையாட்டுப் போட்டிகளில் சில விளையாட்டுகள் அப்படிங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய பரிசு தொகை கொடுக்குறது பார்த்திங்கன்னா மாறுபடும். ஒவ்வொரு போட்டிகளுக்குமே அது மாறுபடும். அது அரசோட கொள்கை முடிவில் இருக்கும். நம்ம பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய கொள்கை முடிவு என்னவாக இருந்தாலுமே நம்மளுடைய விளையாட்டுகளை நம்மளுடைய ஸ்போர்ட்ஸை ஊக்கப்படுத்து. அதுவும் இல்லாமல் கபடி மாதிரியான நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டுகளை ஊக்கப்படுத்தணும். அதில் பார்த்திங்கன்னா பரிசு தொகை இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தா அந்த வீரர்கள் கொஞ்சம் செயல்படுறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும். நம்ம அவங்களுக்கு அவ்வளோ கொடுத்துருக்கீங்க, இவங்களுக்கு இவ்வளோ கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத நான் இந்த காணொலியில் சொல்ல போகிறது கிடையாது. ஏன் அப்படின்னா, நீ வர்ற காலத்துலையாவது அந்த இப்போ தங்கம் வென்ற வீராங்கனைகள் பார்த்திங்கன்னா, அடுத்து அவங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற அடுத்த ஒரு இலக்கை அவங்க வச்சுருப்பாங்க. அடுத்த ஒரு போட்டியை பெரும் இலக்காக வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்க தங்கம் வென்று வந்துட்டாங்க. நம்ம தங்கம் வெற்றி நம்ம போட்டிக்கு செல்லும் போதே நம்ம அவங்கள ஆயத்தமாக அனுப்பணும். ஏன்னா அவங்க இந்த இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் அவங்க தன்னை நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கான தேவைகளை நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது. அத்தகைய சூழல் தான் இருக்கும். ஆனால் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்கள முன்கூட்டியே தயார்படுத்தணும். அத்தகைய செயலில் தான் நம்ம இனி வருங்காலங்களில் ஈடுபடணும் அப்படிங்கிறத நான் வேண்டுகோளாக வைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ கொடுத்துருக்கிற ஊக்கத்தொகை பரிசு தொகை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுத்தீங்கன்னா அந்த வீரர்களுக்கு கொஞ்சம் ஊக்கப்படுத்துகிறதா இருக்கும். மற்றும் அதுபோல் நிறைய வீரர் வீராங்கனைகள் உருவாங்க. தன்னுடைய பொருளாதார வலிமையை உயர்த்திக்கணும். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒரு வெற்றியாளர், ஒரு கிரிக்கெட் டீம் இருக்குது, அது இந்திய அணி வெற்றி பெற்றால் நம்ம எவ்வளோ கொண்டாடுறோம், மகிழ்ச்சியாக இருக்கும். அதே ஒரு தமிழக வீரர் அதில் இருந்தார்னா நம்ம எவ்வளோ பெருமைப்படுவோம். அப்படிங்கிறது தான் எல்லா விளையாட்டுக்குமே நம்ம சொல்ல வேண்டும். கபடி அப்படிங்கிற ஒரு விளையாட்டு மட்டும் இல்லை, அனைத்து விளையாட்டுகளுமே நம் தமிழ்நாடு முன்னோடியாக இருக்க வேண்டும். இதுக்கு அரசு மட்டும் இல்லாமல் நம் அனைவருமே உறுதுணையாக இருக்க வேண்டும்.